நீட் 2026 மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேஷன். வணக்கம். இந்த குற்றப்பத்திரிகை தொடர்பான விவரங்கள். வணக்கம். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் இளநிலை தேர்வில் முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக மத்திய அரசின் உயர்கல்வித்துறை அளித்த புகாரின் பேரில் சிபிஐ கடந்த மே 12ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கியது. சிபிஐ சார்பில் 72 அதிகாரிகளும் 8 சைபர் நிபுணர்களும் அடங்கிய சிறப்பு குழுவினர் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள 92 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி அப்போது இந்த வழக்கு தொடர்பாக சுமார் 13 பேரை கைது செய்தனர். அதில் தேசிய தேர்வு முகமையின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் துறை சார்ந்த 3 பாட நிபுணர்களும் அடங்குவார்கள். மேலும் வினாத்தாள்களை பெற்று விநியோகித்த இடைத்தரகர்களும் பயிற்சி மையங்களுடன் தொடர்புடைய 2 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வங்கி கணக்குகள், லாக்கர்கள், டிமேட் கணக்குகள் முடக்கப்பட்டு பண பரிமாற்றங்கள் குறித்து விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் டிஜிட்டல் தரவியல் பகுப்பாய்வு அறிக்கைகள், கையெழுத்து நிபுணர்களின் கருத்துக்கள் மற்றும் கல்வி நிபுணர்களின் ஆய்வுகள் மூலம் தேர்வு தகுதிக்கு முன்பே வினாத்தாள் கட்டிவிட்டதில் குற்றவாளிகளின் பங்கு குறித்து உறுதியாகியுள்ளது. இந்த வழக்கில் இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக இந்த 13 பேருக்கு எதிராக கிரிமினல் சதி, ஏமாற்றுதல், நம்பிக்கை மோசடி, ஆவணங்களை அழித்தல் உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி இந்த வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைத்து நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிக்க சொல்லி இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் சிபிஐ இந்த வழக்கில் நாடே போராட்டத்தை எதிர்கொண்ட இந்த வழக்கில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.